4 point positive charges of same magnitude கொடுத்திருக்காங்க. 4 corners of a rigid frameல கொடுத்திருக்காங்க. frame தான் இருக்கு, உள்ள ஒண்ணுல. the plane of the frame எங்க இருக்கு? perpendicular to z axis. சரியா? அப்ப வந்து நமக்கு இருக்கிறது 3 axis. அதுல xy planeல வச்சிருந்தாங்கன்னா frame z axis perpendicular. ஆனா z வந்து என்னது? side of the frame விட கம்மியா தான் இருக்கு. அப்ப நம்ம அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்குள்ள போவோம். ஸோ நமக்கு இப்போ புரியணுங்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், xy பிளேனை இந்த சைடு எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப இது எல்லாமே கியூ கியூ, இங்கே கியூ. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த சார்ஜ் என்ன சொல்லும், நீ என்கிட்ட வா, ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இங்கே இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இங்க என்ன இருக்கும், இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இதுவும் என்ன பண்ணும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதனால இது 3 டைமென்ஷனல் வியூ பண்ணணும், கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் நெட் ஃபோர்ஸ் எங்கதான் இருக்கும்பா, நெட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் இந்த பிளேனுக்குள்ள தானே போகும். நெட் ஃபோர்ஸ் நீங்க இது பண்ணினீங்கன்னா இந்த டுவர்ட்ஸ் இதுக்குள்ள போகும். கரெக்டா? ஏன்னா எல்லாமே வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்றதுனால. அப்ப கியூ என்ன ஆகும், XY பிளேனுக்குள்ள போகும். அதாவது வந்து இது வந்து XY Z ஆக்சிஸ் இல்லையா, இது X, இது Y. அப்ப XY பிளேனுக்குள்ள இந்த சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் உள்ள போகும். ஆனா செகண்ட் என்ன ஆகும், போன அடுத்த செகண்ட் இப்ப வந்து என்ன ஆகும், இங்க கியூ, இங்க கியூ, இங்க கியூ, இங்க கியூ. இது சென்டர்ல போன உடனே என்ன ஆயிடும்பா, நெட் ஃபோர்ஸ் 0 ஆகுமா ஆகாதான்? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஒரு ரெகுலர் ஜியோமெட்ரிக் ஃபிகர்ல வெர்டிசஸ்ல நம்ம ஈக்குவல் சார்ஜ் வச்சோம்னா, ஐடென்டிக்கல் சார்ஜ் வச்சோம்னா, நெட் ஃபோர்ஸ் என்னது, நெட் ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 ஆயிடும். எப்ப, அது சென்டர்ல வரும்பொழுது. ஸோ இந்த பிளேனுக்கு இதுதான் சென்டர்ல வரும்பொழுது நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0னா இது இனர்ஷியா ஆல்ரெடி மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இப்போ ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சுங்கிறதுக்கு அப்ப என்ன ஆகும், இனர்ஷியானால இது அப்படியே நேரா இப்படிதான் மூவ் ஆகும். ஏன்னா இது என்ன பண்ணுது, டுவர்ட்ஸ் நெகட்டிவ் Z ஆக்சிஸ்ல ஆல்ரெடி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் இங்க வரவும் சடான நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சு. நெட் ஃபோர்ஸ் 0 ஆனாலும் அதனால டக்குன்னு வந்து மாத்திக்க முடியாது இல்லையா, அன்லெஸ் அதர்வைஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட், இட் வில் நாட் சேஞ்ச். அப்ப அது இனர்ஷியானால, டியூ டு இனர்ஷியா என்ன பண்ணும், அது வந்து ஸ்டில் இட் கண்டினியூஸ் மூவிங் இன், இட் மூவ்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் நெகட்டிவ் Z ஆக்சிஸ். கரெக்டா? நம்ம டயக்ராமை பொறுத்து. இப்ப என்ன ஆகும், இந்த இடத்துக்கு -q வந்த உடனே இப்ப இதெல்லாம் என்ன பண்ணும், திரும்ப வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வரும். அப்ப என்ன ஆகும், திரும்ப இது வந்து பாசிட்டிவ் Z ஆக்சிஸ்க்கு திரும்ப மூவ் ஆகும். அப்ப இடையில சென்டர்ல வந்தோடனே 0 ஆகும். எகெயின் இனர்ஷியானால இது இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்தா என்னது, இட் வில் ஆசிலேட் அலாங் த Z ஆக்சிஸ். கரெக்டா? அப்ப நம்ம ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். அங்க நெகட்டிவ் சார்ஜ் ஆசிலேட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து பார்ப்போம், இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஃப்ரேம். நோ, ஏன்னா வந்து ஃப்ரேமுக்குள்ள போயிட்டு திரும்ப வெளியில போக பார்த்துச்சு இனர்ஷியானால, ஆனா திரும்ப அட்ராக்ஷனால உள்ள வந்துருச்சு. ஸ்லோலி டுவர்ட்ஸ் த ஃப்ரேம். நோ, நெட் ஃபோர்ஸ் 0ங்கிறதுனால அங்க ஆக்சலரேஷன் 0 ஆகும், ஆனா வெலாசிட்டி 0 ஆகும். இட் பாசஸ் த்ரூ த ஃப்ரேம் ஒன்லி ஒன்ஸ் கிடையாது, ஏன்னா அது வெளியில வந்த உடனே திரும்ப அட்ராக்ஷனால உள்ள போகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்.